ஹாய்ங்க, இது நம்ம கிராஸ் அனாட்டமி சீரிஸ் எபிசோட் 4. கிராஸ் அனாட்டமி சீரிஸ் எபிசோட் 4ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிளெக்சஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஃபுல் வீடியோ பாருங்க. பிளெக்சஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிளெக்சஸ் வந்து ஒரு நர்வ் நெட்வொர்க். ஒரு மல்டிபிள் நர்வ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஜாயிண்ட் ஆகி ஒரு நர்வ் நெட்வொர்க்கா ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து பிளெக்சஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம பாடியில வந்து ஒரு மேஜர் 5 பிளெக்சஸ் இருக்கு. என்னென்ன பிளெக்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளெக்சஸ் பார்க்க போறோம். நம்ம பாடியில இம்பார்ட்டன்டான மேஜர் 5 பிளெக்சஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னென்ன பிளெக்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, cervical plexus, brachial plexus, lumbar plexus, sacral plexus, coccygeal plexus. இந்த மேஜர் 5 பிளெக்சஸ் நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளெக்சஸை கொஞ்சம் டீடைலா பார்ப்போமா? வாங்க. ஃபர்ஸ்ட் cervical plexus. உங்களுடைய cervical plexus எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நெக் ரீஜன்ல லொகேட் ஆயிருக்கு. ஐ மீன் உங்களுடைய cervical ரீஜன்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இட் ஹாஸ் 2 பார்ட்ஸ். 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ansa cervicalis, அப்புறம் phrenic nerves. இந்த ansa cervicalis-க்கு வந்து மொத்தம் 2 பார்ட்ஸ் இருக்கு. ஐ மீன் 2 ரூட்ஸ் வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் என்ன பாத்தீங்கன்னா சுப்பீரியர் ரூட், அண்ட் செகண்ட் ரூட் என்ன பாத்தீங்கன்னா இன்ஃபீரியர் ரூட். இந்த சுப்பீரியர் ரூட் வந்து எங்கிருந்து அரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய C1 ல இருந்து C2 வரைக்கும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் cervical spinal ரூட்ல இருந்து அரைஸ் ஆகுது. அண்ட் உங்களுடைய இன்ஃபீரியர் ரூட் வந்து எங்கிருந்து அரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய C2 அண்ட் C3 ல இருந்து அரைஸ் ஆகுது. ஐ மீன் இவங்களுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் cervical spinal root nerve அங்க இருந்து அரைஸ் ஆகுது. இப்போ இதோட என்ன மசில்ஸ்லாம் இந்த ansa cervicalis வந்து சப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ansa cervicalis வந்து எந்தெந்த மசில்ஸ்க்குலாம் சப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 3 மசில்ஸ் தான். என்னென்ன மசில்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்டெர்னோ தைராய்ட், ஸ்டெர்னோ அயாட், ஓமோ அயாட். இந்த 3 மசில்ஸ்க்குலாம் உங்களுடைய ansa cervicalis வந்து சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹெட் மூமெண்ட்டை வந்து உங்களுடைய ஹெட் அண்ட் நெக் மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இப்போ உங்க phrenic nerve. phrenic nerve என்ன பாத்தீங்கன்னா, it takes a responsible to controlling the diaphragm and it is a primary muscle of diaphragm and it originates from the C3 to C5. I mean உங்களுடைய cervical spinal nerve தேர்ட்ல இருந்து 5th வரைக்கும் ஆரிஜினேட்ஸ் ஆகுது. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் a sensory and motor innervation of diaphragm ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் இது வந்து helps to contract and relax while during the inhale and exhale. And it travels from neck to chest and through reach the diaphragm. இந்த cervical plexus இது வந்து எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் சப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நெக் அண்ட் ஷோல்டர் அண்ட் உங்களோட ஸ்கின் ஆஃப் தி ஹெட், அதுக்கப்புறம் உங்களுடைய நெக் ஆஃப் தி மசில்ஸ், அதுக்கப்புறம் டயாஃப்ராகம்க்கு வந்து phrenic nerve தான் வந்து சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் cervical plexus. உங்களோட நெக் அண்ட் ஹெட் மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்களுடைய ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணவும் உங்க நெக்கை வந்து ஃபிளெக்ஷன் பண்றதுக்கும் இந்த cervical plexus தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ உங்க brachial plexus. brachial plexusனா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நெக் டு உங்க ஷோல்டர் ரீஜன் வரைக்கும் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இதோட பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட ரூட் வேல்யூ. இதோட ரூட் வேல்யூ வந்து C5, C6, C7, T1. அண்ட் இதோடைய ட்ரங்க்ஸ். இதோட ட்ரங்க்ஸ் என்னென்ன ட்ரங்க்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பர், மிடில், லோயர். அண்ட் இதோடைய டிவிஷன் ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன். அண்ட் இதோடைய கார்ட்ஸ் என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லேட்ரல், போஸ்டீரியர், மீடியல். அண்ட் இவங்களுடைய பிரான்ச்சஸ். இதோட பிரான்ச்சஸ்ல மொத்தம் 5 பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ். அது வந்து எல்போவுடைய ஃபிளெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆக்சிலரி நர்வ் உங்களுடைய ஷோல்டர் அப்டக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுடைய ரேடியல் நர்வ். உங்களோட ரேடியல் நர்வ் வந்து உங்களுடைய விஸ்டோடைய எக்ஸ்டென்ஷனுக்கும் ஃபிங்கர்ஸோடைய எக்ஸ்டென்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
நெக்ஸ்ட் உங்களுடைய மீடியல் நர்வ். உங்களுடைய மீடியல் நர்வ் வந்து உங்களோட டம்பும் உங்களோட ஃபிங்கருடைய ஃபிளெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுடைய அல்னார் நர்வ். அல்னார் நர்வ் வந்து உங்களுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிரேக்கிள் பிளெக்சஸ் வந்து எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்குலாம் சப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டையர் அப்பர் லிம் ஃபுல்லாகவே சப்ளை ஆகுது. உங்களுடைய ஷோல்டர், ஆர்மு, ஃபோர் ஆர்மு, ஹேண்டு எல்லாத்துக்குமே சப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் மூமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃப்ளெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, அப்டக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, உங்களோட ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் இதோட சென்சேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ஓவர் தி ஆர்ம் அண்ட் இங்க இருக்கிற சென்சேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ உங்களுடைய லம்பார் பிளெக்சஸ். லம்பார் பிளெக்சஸ் ரூட் வேல்யூ வந்து L1 to L4 அண்ட் இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அப்டாமினல் வால். நெக்ஸ்ட் இதோட பார்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபெமரல் நர்வ், ஆப்டரேட்டர் நர்வ், ilio hypogastric nerve, iliolinguinal, genitofemoral, lateral femoral cutaneous nerve. இதுல தான் இதோடைய பார்ட்ஸ். நெக்ஸ்ட் இது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்க்குலாம் சப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் டை, நெக்ஸ்ட் உங்களுடைய இப், அதுக்கப்புறம் லோயர் அப்டாமினல், அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெனிட்டல் ரீஜனா. நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு, ரன்னிங்க்கு, ஸ்டாண்டிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுடைய சாக்ரல் பிளெக்சஸ். சாக்ரல் பிளெக்சஸோட ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா L4 to S4. நெக்ஸ்ட் இதோட லொகேஷன் வந்து உங்களுடைய பெல்விக்ஸ் அண்ட் இதோட பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷியாட்டிக் நர்வ். ஷியாட்டிக் நர்வ் வந்து ஒரு லாங்கஸ்ட் நர்வ். நெக்ஸ்ட் உங்களுடைய இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ் உங்களோட இப் மசில்ஸ்க்கு சப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் உங்களுடைய புடெண்டல் நர்வ். புடெண்டல் நர்வ் வந்து உங்களுடைய ஜெனிட்டல் ரீஜனுக்கு சப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் இது வந்து இந்த சாக்ரல் பிளெக்சஸ் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக சப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குளூட்டியல் ரீஜனுக்கு சப்ளை ஆகுது, உங்களுடைய போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் டைக்கு சப்ளை ஆகுது அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி லோயர் லெக்ஸ் அண்ட் ஃபுட்டுக்கு சப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், ஸ்டாண்டிங், பேலன்சிங் ஆர் சம் செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ உங்களுடைய காக்சிஜியல் பிளெக்சஸ் அதோட ரூட் வேல்யூ வந்து S4 to CO1. நெக்ஸ்ட் இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டை போன் ஐ மீன் காக்கஸ்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதோட பார்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்கு, ஸ்மால் நர்வ்ஸ் அண்ட் இதோடைய ஆனோகாக்கஸ் நர்வ்ஸ். நெக்ஸ்ட் இது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்க்குலாம் சப்ளை ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்கின் ஓவர் தி காக்கஸ் போனை சுத்தி இருக்கிற ஸ்கின்னுக்கு சப்ளை ஆகுது, அப்புறம் ஆனஸ்க்கு சுத்தி சப்ளை ஆகுது, ஆனஸ் மசில்ஸ்க்கு சுத்தி சப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய சென்சரி ஆஃப் காக்சிஜியல் ஏரியாவுக்கு சென்சரி சப்ளை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். அப்ளைடு அனாட்டமிஸ் ஆஃப் பிளெக்சஸ். பிளெக்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கிள் பிளெக்சஸ் இன்ஜுரி ஆர் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹெர்ப்ஸ் பால்சி வரும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஷியாட்டிக் பிளெக்சஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுட் ட்ராப் ஆர் எனி அதர் இன்னேபிலிட்டிஸ் ஆஃப் வாக்கிங் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய லம்பார் பிளெக்சஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுடைய டை மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும். அவ்வளவுதான், ஒரு கம்ப்ளீட் பிளெக்சஸ் ஆஃப் அனாட்டமி நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டைப்ஸ் ஆஃப் பிளெக்சஸ் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை நான் சிம்பிள் லொகேஷன்ஸ், பார்ட்ஸ், அதுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு நாலேஜபிள் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்டே கனெக்ட் வித் அஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிசியோமாகியா ஷேர் பண்ணுங்க.